என்னாச்சு? கூட்டம்லாம் இல்லாமல் நான் போட்டு ரொம்ப நேரம் கழிச்சானே, அதுவும் அதுக்கப்புறம் அந்த புழுவை பிச்சு போட்டதுக்கப்புறம் கடிக்கவே செஞ்சிச்சு. இங்கே மட்டும் அடிச்சிச்சுல. கையில் குறைத்து போயிருந்தேன் அவங்கள. கையில் இந்த கிட்டி போடும்ல, எல்லாம் கொடுங்க, நான் கூட போட்டுக்கிறேன். இதான் போடுங்க உங்களுக்கு சொல்கிறேன். இருக்கலாமா? நம்ம எப்போ இந்த அண்ணா கயிறு இப்படி போடுவோம்ல, இப்படி போட்டோம்னா அது வாட்டு கிடக்கும்ல. இது ரிட்டன் இந்த மீன் முண்டி போனால் போகுது. அப்படியெல்லாம் போகாதில்ல, சொல்கிறேன். அப்படி போனால் போகுதுங்க. போய் எடுக்கணும். சும்மா போய் எடுங்க. ஆளெலாம் கிடையாது, முட்டி அளவுக்கு தான் இருக்கும். அப்படித்தான் அது ஃபுல்லாக அப்படித்தான். பிச்சு பிச்சு போடணுமா சின்ன சின்னதாக? கிடங்கலாம் கிடையாது, இதே தானியம். பூச்சி ஏதோ கடிக்குது. தண்ணி பூச்சி அதான் கடிக்கிறாவல, சுருக்கு சுருக்குங்க. தரையில் இதில் மாட்டிக்கிச்சு. என்ன ஆமாங்க, எதுவுமே இல்லை. எப்படி மாட்டிச்சு? நேற்று ஃபுல்லாக அப்படி தான் நடந்து போனாங்க. எனக்குள்ளே எதுவுமே தட்டுப்படல. காலில் நண்டு கிண்டு இப்படி செலுத்துருச்சா? என்னம்மா பூச்சி இன்னைக்கு எப்படி கடிக்கி? ஐயப்பா, இந்த கொசு கடிக்காமா? ஆமாம், இது இதை விட அதான் கொஞ்சம் பெருசு. ஒரு 10 மீன் கொஞ்சம் நல்லா கையாலும் பெருசு பெருசாக கிடச்சிச்சு. அதுக்கு மேலே எல்லாமே இது கீழே தான். அடிக்க போது ஒன்று வெயிட்டே இல்லாமல் வச்சுருக்கீங்க. அவ்வளோ நமக்கு வந்துருச்சு. அது இந்த மீனை எல்லாம் இழுக்க விட்டு தான் இழுக்க முடியும். அப்போதே அது மாட்டவே செய்யலாம், மாட்ட மாட்டேங்க. இப்படி இழுக்க விட்டு ஒரே இங்கே வந்துருச்சு மதப்பு.
இது மிதக்குமாம்மா. இந்த டெலாஸ்கோப்பு ஃபுல்லாகவே மிதக்கும். நம்ம டபுள் ஸ்டிக் வாங்குறோம்ல, அதுதான் மிதக்காது. புழுவை மாற்றினா தான் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஆக முடியல. கடிக்குதாம்மா? அடிச்சிச்சு. டச்சா அந்த வாரத்தினால அப்படித்தான் இருக்கும். வந்துரு தானா, வந்துரு தானா, அடிச்சிருமா? அடிக்காதா? அடிச்சிருச்சு. ரெண்டாவது மீன் மக்கா, ரெண்டாவது மீன். நல்லா தொங்குப்புல் போட்டிங்களாம்மா? மாட்டிருந்தா இழுத்துருப்பாள சல்லுன்னு. இழுத்துருக்கு. அடிச்சிருச்சு. நல்ல மீன். விட்டுறாதீங்க. நாட்டு சிலைப்பி தான். ஆமாம், ஹைப்ரிட்டே கிடையாது, பெருசே கிடையாது. இது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான், லைட்டாக. அப்படியே இழுத்துட்டே தான் போகும். பட் 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 பட்டுன்னு கிடைக்கிறாளா? இழுக்கட்டும்மா. ஆமாம், நான் பிடித்தேன்மா. நான் ஒருத்தன் மட்டும் தானே போட்டேன். போன படம் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபுல்லாக மீன் வந்துகிட்டே இருந்துச்சு. பட்டு 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 நிறுத்திட்டு அவங்க அங்கேருந்து வேடிக்கை பார்க்க வரமாட்டேங்காங்க. யார் ஆசைஞ்சோடனே அங்கே நிற்காங்க, வரமாட்டேன்ட்டாங்க எங்கிட்ட பிடிக்கிறதுக்கு. இழுத்துருங்க. அடிச்சிருச்சு. எல்லாமே நடிச்சிருது. நீங்கள் வெயிட் வைக்காமல் வச்சுருக்கீங்களே, அதுவும் ஸ்டிக்கு சின்ன ஸ்டிக்கா, இழுத்தும் போட முடியாது. எல்லாம் பின்னாடி வச்சு மேலே வீசுங்க பட்டுன்னு. அடிச்சிருச்சு. இன்னொன்று போடு. வந்துட்டே இருக்கு மீன். இப்படித்தான். ஆமாம், இதுக்கு மேலே இல்லை மீன். நம்ம இழுக்க மாட்ட மாட்டேங்காத. மாட்டிடுச்சா? ஆஹா, மாட்டிடுச்சு. பொடிசு. பொடிவட்டு பொடிவட்டு பொடிவட்டு. ஆனால் நம்ம சீதை மேலே இருக்க மாதிரி அப்படியே பழிச்சு பழிச்சு. ஐயோ, கண்ணு போச்சு. சீதை மேலே இருக்கும் பாருங்க, வெள்ளை வெள்ளையன்னு மொதல் நம்ம கம்மில் இருக்கும் பாருங்க, அது மாதிரி நல்லா பழிச்சு பழிச்சுட்டு இருக்கும் மீன் ஃபுல்லாக. ஆமாம், கரிஞ்சிலேயே கிடையாது, ஃபுல்லாமே பழிச்சுட்டு இருக்கும் பாலிசா. போடு.
மீன் ஒரு அங்கே தான் நிற்கிது வலை. ராடு இப்படி விளையுது, மீன் அங்கே மட்டும் தான் நிற்கிது வலை. அங்கே அதிகமாக போட்டேன் கடிக்காமல் இருக்காளே. ஆஃப் பண்ணி வச்சுருப்போம், அப்போத்தான் திடீர்னு ஒரு நல்ல மீன் நல்லா கடிச்சிட்டு போவோம், அதான் அப்படியே ஓட விட்டுறது. என்ன சார்ஜ் தான் இப்போ கல்லுன்னு காலியாக போகும். கடி கூட மாட்டேங்கி. நாற்று வளர்ப்பினால இப்படி தான் கடிக்குமா, வேற எங்கிட்ட போட்டு பார்ப்போமா. அக்கா இந்த பாருங்க, மாமாவுக்கு நமக்கு ஒரு விரால் குஞ்சு கிடச்சிருக்கு, விரால் குஞ்சு. கரெக்டாக வீடியோ அப்போ தான் ஆன் பண்ணேன் மக்கா, அதுக்குள்ளே அடிச்சிச்சுங்க பாருங்க. ஏதோ காயம் போட்டிருக்கு பாருங்க மீன். சரி விரால் மக்கா, விரால் குஞ்சு, இதே நாட்டு விரால். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மக்கா, இதை இப்போ விட்டுருவான். இது வந்து இப்போ வச்சிருக்க வச்சா ஒன்றும் செய்ய முடியாது, விட்டுருவான். ஆமாட்டிக்கு அப்படித்தானா. ரைட்டு, கிளம்பிருச்சு மக்கா. புலவு போட்டு விரால பிடிச்சி விட்டீங்களே. இது மாதிரி நான் சின்ன சின்னதாக அவங்க பிடிச்சிருந்தாங்க மாமா, ஒன்றும் மாட்டிக்காரங்க. ஆமாம், சின்ன சின்ன விரால் தான், இது மாதிரி தான். ரொம்ப நேரம் கழிச்சு ஒன்று கிடச்சிச்சு, அதுவும் போச்சு. ஆமாம், போக மாட்டிக்கா. லைட்டாக நீங்கள் ஒரு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா வெயிட்டுக்காக எங்கிட்ட இழுக்கும். நீங்கள் அப்படி எம்டியாக கொண்டு வந்துருக்கீங்களே. ஆமாம், இழுத்துட்டே போகுது இழுத்துட்டு போகுது இல்லையா. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன். இந்த இப்படி நேரம் மீன் முடிச்சு இப்படித்தான் முடிச்சிருக்கோம். 6 மீன் தான் பிடிச்சிருக்கோம். 6 மீன் தான் முடிச்சிருக்கோம். கரெக்டாக அந்த தொங்கு புழுவை மட்டும் இழுத்துட்டு போயிடுது.